மழை பொழியும் நள்ளிரவு. கார்த்திக் பழைய விடுதி அறையில் தனியாக படித்துக் கொண்டிருக்கிறான். எல்லோரும் ஆழ்ந்த தூக்கத்தில். திடீரென கதவில் டக் டக் என்ற சத்தம். கார்த்திக் கேட்காதது போல் தொடர்ந்து படிக்கிறான். சத்தம் மீண்டும் வலுவாக டக் டக் டக். எரிச்சலுடன் எழுந்து கதவை நோக்கி செல்கிறான். கதவை திறக்கிறான். ஆனால் வெளியே யாரும் இல்லை. பாதை விளக்கின் ஒளி மங்கி இருட்டில் மறைகிறது. கதவை மூடி திரும்பும்போது மேஜையிலிருந்து புத்தகம் கீழே விழுந்து கிடக்கிறது. ஒரு படம், அவன் தூங்குவது போல. மீண்டும் டக் டக் சத்தம். ஆனால் இப்போது கதவில் அல்ல, ஜன்னலில் இருந்து. டார்ச்சை எடுத்து ஜன்னல் பக்கம் போகிறான். ஜன்னல் கண்ணாடியில் ஒரு கைத்தடம் மெதுவாக உள்ளே நகர்கிறது. ஜன்னலை திறக்கிறான். காற்று மட்டும் வீசுகிறது. கதவை நோக்கிச் செல்ல அது தானாகவே மூடுகிறது. அறை இருளில் மூழ்க அவன் மொபைல் விளக்கை ஆன் செய்கிறான். கதவில் ஒரு பெரிய எழுத்து. என்ன திறந்துட்டேனே, இப்ப நீ மூடு. அவன் கத்துகிறான். திரும்பும்போது ஒரு நிழல் அவன் பின்னால் நிற்க அது மெதுவாக அவன் கண்களை மூடுகிறது. அறையில் மீண்டும் வெளிச்சம்.